சுவாமியே சரணமையப்பா. வருஷத்துல ஒரு தடவை நம்ம உடல்நலையும் ஆன்மாவையும் நாம் சுத்தப்படுத்திக்கிற, நாம் தெளிவுபடுத்திக்கிற ஒரு அணுகுமுறை. வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம முன்னோர்கள் நமக்காக பக்தி மார்க்கத்துல சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு 7 விஷயம் இருக்குதுங்க, நம்ம தெளிவா கடைபிடிச்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம். ஆக குழந்தை இல்லாதவங்கள், குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சபரிமலை யாத்திரையில் இருக்கிற விரதத்தை முழுமையா கடைபிடிச்சு முழுமையா பயன்பட்டு வாருங்கள். சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இதுக்கு முன்னாடி பதிவில் சபரிமலைக்கு மாலை அணியும் முறை, எப்படி மாலை போட்டுக்கணும், யார் மூலியமா மாலை போட்டுக்கணும் அப்படிங்கிற தகவல்களை பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க அதனோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறுபடியும் போய் இன்னொருக்கா பார்த்துக்கிட்டு வந்து இந்த பதிவை பாருங்க. சபரிமலைக்கு மாலை அணிந்து நாம் விரதம் இருந்து மலைக்கு சென்று ஐயனை தரிசிப்பது அப்படிங்கிற ஒரு இந்த புண்ணியமான யாத்திரை வருஷத்துல ஒரு தடவை நம்ம உடல்நலையும் ஆன்மாவையும் நாம் சுத்தப்படுத்திக்கிற, நாம் தெளிவுபடுத்திக்கிற ஒரு அணுகுமுறை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு எந்த தகவல்களையும் சொல்லாம, எந்த நல்லதுங்கிறத சொல்லாம எல்லாருமே மருத்துவத்தில் மெடிக்கல்லையே போய் விழுந்துட்டு இருக்கோம். வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம முன்னோர்கள் நமக்காக பக்தி மார்க்கத்துல சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆன்மீகம்ன்றது எல்லாருமே கோவிலுக்கு போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதை பத்தின பெரிய விளக்கங்கள், தெளிவான விளக்கங்கள் இதோட முதல் பதிவுகள், நிறைய பதிவுகள்ல நான் பேசியிருக்கேன். பக்தின்றது நம்மை நாமே சுத்தப்படுத்திக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு வழிமுறைகள். இதெல்லாமே இந்த ஆன்மீகத்துல இருக்கு, நம்ம கடைபிடிச்சுட்டு இருக்கிற ஆன்மீகத்துல இருக்கு. அதே மாதிரி தான் சபரிமலை யாத்திரைங்கிறது. வருஷத்துல ஒரு தடவை 48 நாள் ஒரு மண்டலம் நாம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு வந்தோம்னா அந்த விஷயம் நமக்கு பழகிடும், நம் உடல்நிலை பழகிடும் அப்படிங்கிறது நான் சொல்லலை, ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இருமுடி கட்டி மலை ஏறி, அந்த புனிதமான அந்த மலை மேலே ஏறி அந்த புனிதமா இருக்கிற அந்த ஐயப்ப சுவாமி, பம்பா வாசன், சபரிமலை வாசனை தரிசிக்கும் பொழுது ஒரு வகையான ஆன்மா சுத்தமாகும் பாருங்க. ஒரு வகையான ஒரு பூரிப்பு இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். அந்த பூரிப்பு, அந்த திருப்தி நம் ஆன்மா முழுமை அடைந்ததற்கான அர்த்தம். அப்படி ஆன்மாவை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி 48 நாள் நாம் நம் உடல்நிலையை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கான வழிமுறைகள் தான் விரத முறையா நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த விரதத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? ஒரு 7 விஷயம் இருக்குதுங்க, நம்ம தெளிவா கடைபிடிச்சுக்க வேண்டிய விஷயம், நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம். இந்த நம்ம கடைபிடிக்கிற 7 விஷயத்துக்கும் நம்மளுடைய உடல்நிலைக்கும் ஆன்மாவுக்கும் அதை சுத்தப்படுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். ஒவ்வொரு குருசாமி ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலர் கோவில்லையே ஒரு சத்திரமாட்ட கட்டி அந்த சத்திரத்துக்குள்ள தெய்வம் ஐயப்ப சுவாமியோட போட்டோவை வச்சு, உருவத்தை வச்சு 18 படி மாதிரி செஞ்சு வச்சு தினமும் காலையிலையும் சாயந்தரமும் பஜனை பாடி எல்லாருமே அங்கேயே தங்கிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் வடிவம் தான். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் அடங்கி இருக்கு. குழந்தை வரம் இதுல கிடைக்கும், கணவன் மனைவிக்கு இணக்கமாகும் குழந்தை வரம் இதில் கிடைக்கும். இதை பத்தி இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன், அது எப்படி கிடைக்குது, எதனால அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க. இப்போ முதலாவதாக நம்ம மாலை அணிந்தவுடன் நம்ம செருப்பு போட மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அதுதான், செருப்பு போட மாட்டோம். செருப்பு அணியக்கூடாது. எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய கால் பாதம், இந்த கால் பாதத்துல தான் நரம்புகள் எல்லாமே அங்கதான் எண்ட் ஆகுது. அப்ப நிறைய பேர் அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் எல்லாம், இல்ல பழைய காலத்து முறைகள் எல்லாம், நம்ம உடல்நிலையில ஏதாவது ஒரு சோர்வு இருக்குது அப்படின்னா உள்ளங்கால ஒரு பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்ட் அமுத்தி பிடிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நமக்கு உள்ளங்காலில் இருக்கிற நரம்பு மண்டலம் தூண்டி விடப்பட்டால் நம் உடல்நிலை சீராகும். அப்ப நம்ம வெறும் காலில் நடக்கும்போது, செருப்பு போடாம வெறும் காலில் இந்த தரையில, கருங்கல் தரையில, முள் தரையில, ரோட்ல, மண்ணுல நடக்கும் பொழுது அந்த நரம்பு மண்டலங்கள் சீராக ஆரம்பிச்சிடும். இந்த நரம்பு மண்டலங்கள் சீராகும் பொழுது நம்ம உடல்நிலை ஆரோக்கியத்தை அடைய ஆரம்பித்துவிடும். பாத வலி வராது, கால் வலி வராது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா பக்கமும் ரோடா இருக்கு, கண்ட இடத்துல குப்பைகள் கிடக்குது,
வச்சா அசுத்தமாகும், காலில் குப்பை படும்ல, அசுத்தம் படும்ல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நிறைய யோசிச்சுக்கிட்டு நிறைய இந்த பேட்டாச்சரை போட்டுக்கலான்னு போடுறாங்க. அதற்கும் ஒரு வழிமுறை வச்சிருக்கிறோம். தினமும் காலையிலையும் சாயந்தரம் குளிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியை தண்ணியில கலந்து கால் பாதத்தோட மொத்தமா சேர்த்து தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையான கிருமியும் உங்க காலில் அது அட்டாக் ஆகாது. மஞ்சள் மிகப்பெரிய கிருமி நாசினி. இந்த மஞ்சள் பொடியை காலில் தேய்ச்சிக்கோங்க காலையிலையும் சாயந்தரமும். உங்களுக்கு காலில் எந்த கிருமிகளும் அட்டாக் ஆகாது, சுத்தமாகவே இருக்கும் கால். ரெண்டாவது, தரையில தான் படுக்கணும். துண்டை விரிச்சு தரையில படுக்கணும்பாங்க. ஏன் அந்த துண்டை விரிச்சு தரையில படுக்கிறாங்க? உடல்நிலை சமமாகவும் சீராகவும் அமைவதற்கு நாம் வெறும் தரையிலையோ இல்லை துண்டை விரிச்சு மெதுன்னு மெத்தை இல்லாம தலையணை இல்லாம படுக்கும் பொழுது நம்ம உடல்நிலை சீராகும். இடுப்பு வலி அதிகமா இருக்கு, முதுகு வலி அதிகமா இருக்குன்னு நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் கேட்குற முதல் கேள்வி தலையணை எவ்வளவு வச்சு படுக்கிறீங்க, மெத்தையில படுக்காதீங்க கீழே படுங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்ற ஒரு சில ஆயுர்வேத டாக்டர்கள்லாம் இருக்காங்க. அதுதான் உண்மை, அதான் ஃபேக்ட். நம்ம உடல் அழுப்பா இருக்கும் பொழுது நம்ம தரையில படுத்து பாருங்க, அந்த உடல் அழுப்பு அப்பவே போயிடும். அப்போ தரையில படுங்க, துண்டை விரிச்சு தரையில படுங்க. இல்லாட்டினா அதுக்குன்னு தனியா ஒரு போர்வையை வாங்கி அந்த போர்வையை தரையில விரிச்சு அது மேல படுங்க. தலையணை வைக்காம படுத்து பாருங்க, உங்க உடல் அப்படியே சீரா இருக்கும், ஆரோக்கியமாக உணர்வீர்கள். அதே மாதிரியே நம்ம செய்யற செயல்பாடுகளையும் நம் எண்ணங்கள் தெளிவா இருக்கும். உடல் ஆரோக்கியமானாலே நம் எண்ணங்களும் ஆரோக்கியமாக ஆரம்பிச்சிடும். மூன்றாவதாக உணவு முறைகள். உணவு முறைகள் அப்படிங்கிற வகையில சாத்விக உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெங்காயம் சேர்த்தாம, பூண்டு சேர்த்தாம, மசாலா ஐட்டங்கள் சேர்த்தாம இந்த உணவுகள் நம் உடலுக்குள் நம் சோர்வுகளை உருவாக்கக்கூடிய உணவுகள். எப்படி அது சோர்வு உருவாக்குது அப்படின்னு கேட்டா, இந்த வெங்காயம் பூண்டு இந்த மசாலா ஐட்டம் ஸ்பைசஸ் இதெல்லாம் உடம்புக்குள்ள போகும்போது உடம்பு அப்படியே ஸ்பீடா இருக்கும், வேகமா இருக்கும். உணர்வுகள் அப்படியே வேகமா இருக்கும், ரொம்ப ஸ்பீடா வேலை செய்வோம். அப்படியே அந்த ஸ்பீடு தன்னால எவ்வளோ வேகமா ஏறி இருக்கோ அதே வேகத்துல அது குறைய ஆரம்பிச்சிடும், உடல் சோர்வு ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப சாத்விக உணவுகள் எடுத்துக்கிட்டே வந்தோம்னா குறுகிய காலம் கொஞ்ச நாள் அப்படியே பொறுமையா போனாலும் அந்த உடல் ஆரோக்கியத்துடனே இருக்கும். பழங்கள் நிறைய சாப்பிடலாம், பயிர் வகைகள் நிறைய சாப்பிடலாம். கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடவே கூடாது, அசைவம் தொடவே கூடாது. அசைவத்தால் நம் உடலுக்குள் நம் எனர்ஜி லெவல் கலைஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால சபரிமலைக்கு மாலை போட்டவங்க கண்டிப்பா அசைவம் சாப்பிடவே கூடாது. அதே மாதிரியே தீட்டு வீட்டில் சாப்பிடக்கூடாது. பெரிய காரியங்கள் நடந்தால் கண்டிப்பாக போகக்கூடாது. அந்த வீட்டிலிருந்து வர்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதில் எல்லாம் நெகட்டிவ்னஸ் பரவி இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி லெவல் பரவி இருக்கும். அதனால தான் பெரிய காரியம் வீட்டில் நிறையா செயல்முறைகள் செஞ்சாங்க. எதற்காக அந்த செய்முறைகள்லாம் வச்சாங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி பரவாமல் இருக்கிறதுக்காக, எந்த உடல்நிலையும் யாருக்கும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக நிறைய செய்முறைகள்லாம் வச்சாங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ தீட்டு வீட்டில் எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவத்திலையும் சாத்விக உணவுகளாக சாப்பிட்டு வரணும். அப்போ உடல்நிலை சீராகும், உயிர்நிலை ரொம்ப எளிமையாக சீராக ஆரம்பிச்சிடும். நாலாவதா யாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, பான் மசாலா போதை பொருட்களை யாரும் பயன்படுத்தவே கூடாது. அதை நம்ம பயன்படுத்தும் போது நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன் அது நல்லா இருக்குன்னா, அது உள்ள போன உடனே நரம்பு மண்டலம் நம்ம ரத்தம்லாம் ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிடும், ஸ்பீடாக இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால அப்படியே ரொம்ப மிதக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதோட வேகம் குறைஞ்சோடனே அதை விட 10 மடங்கு நம்ம ட்ரை ஆயிடும், நம்ம ஸ்லோவாயிடும். அப்போ உடல் ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும், அணுக்கள் ரொம்ப சாக ஆரம்பிச்சிடும். கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து நம்ம அப்பா அம்மா நல்ல நல்ல உணவுகளை கொடுத்து நம்ம உடல்நிலை ஆரோக்கியமாகவும் அணுக்களையும் உருவாக்கி வச்சிருப்பாங்க. நம்ம இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களில் போய் போதை வஸ்துக்களில் போய் நம்மளுடைய அணுக்களையும் ஆரோக்கியத்தையும் நம்மளாக தான் குறைச்சிக்கிட்டு வரோம். கண்டிப்பாக சபரிமலைக்கு மாலை போடும்போது இது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தினமும் காலையிலையும் மாலையிலையும் குளிக்க வேண்டும். ஒரு ஆய்வுல ஒரு ரிசல்ட்டே இருக்கு. காலையில நேரத்திலேயே பச்சை தண்ணியில குளிக்கும் போது உடம்புல இருக்கிற அணுக்கள் சீரா அதிகமா பெருகும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியே இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே பச்சை தண்ணியில குளிங்க. பச்சை தண்ணியில குளிக்கும் போது காலையில குளிரா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி சொல்றேன் கேளுங்க. காலையில் நீங்க எந்திரிச்சோடனே காலை கடன் போவீங்க பார்த்தீங்களா, காலை கடன் போன உடனே குளிங்க. அப்பவே பச்சை தண்ணியில குளிச்சிங்கன்னா
அந்த குளிருங்கிறது உங்களுக்கு தெரியாது. எப்படி அது தெரியாமல் போகுது? காலையில் நீங்கள் காலை கடன் போகும்பொழுது, டாய்லெட் போகும்பொழுது உங்கள் உடலில் இருக்கிற உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், முகத்தில், தோளில், உடம்புல எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அது வழியாக அந்த அழுக்குகள், அந்த ஒரு வாடை வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி குளிக்கும் பொழுது உங்களுக்கு சீக்கிரம் எல்லா அழுக்குகளும் சீராகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குளிரும் தெரிவிக்க. அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே 4 மணிக்கு நீங்கள் பச்சை தண்ணியில் குளிங்க. உடல் அணுக்கள் பெருகும். கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிடும். பழகினதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அப்படியே ஆரோக்கியமாக பலசாலியாக இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக குளிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம நைட்டு தூங்கும் பொழுது நம்ம உடல்ல இருந்து தேவையில்லாத கெட்ட ஆவிகள் வெளியேறும். அதை காலையில் எந்திரிச்சோடனே எடுத்துடணும். அது நீங்கள் 10 மணி வரைக்கும் குளிக்காமல் வச்சுருக்கும் பொழுது தான் உங்களை மந்தமாக்கிறது, உங்களை சோம்பேறி ஆக்கிறது, உங்களால் யோசிக்க முடியறதில்ல, செயல்பாடுகள் அனைத்தையும் வீணாக்கிடும். அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் உழைச்ச உழைப்பு வெளியிலிருந்து வந்து உங்கள் உடலில் பட்டிருக்கிற அழுக்கு தூசிகள் எல்லாம் சாயந்தரமாக படுக்கிறதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிக்கும் பொழுது அதுவும் களைஞ்சு போயிடும். அப்போ தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உள்ளே இருக்கிற அணுக்களும் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக குளிக்கணும். அடுத்தபடியாக பஜனை. பஜனையில் பாருங்கள், சபரிமலை பஜனைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தை உள்ளே வச்சுருக்கிறாங்க, ஆரோக்கியமான ஆன்மீகத்தை உள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் கைத்தட்டி தான் பஜனை பாடுவீங்க. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த இப்படி நீங்கள் மோதும் பொழுது, இந்த இடம் இரண்டும் மோதிக்கிட்டே இருக்கும் பொழுது உடல் சுத்தமாகும், வயிற்றுக்குள்ள மலம் தங்காது. இப்படி நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்காது, ஹார்ட் அட்டாக் வராது. இப்படி பல ஆன்மீக முறைகளை நமக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எதுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க? நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஆன்மீக யாத்திரையை வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் சீராகவும் இருக்கும். இதில் இந்த விரதத்தில் நாட்கள் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. 24 நாள் இருக்கணுமா, 48 நாள் இருக்கணுமா, இல்லை 2 நாள் இருந்தால் போதுமா, 3 நாள் இருந்தால் போதுமா? 3 நாள் 2 நாள் இருக்கிறதுல எந்த பலனுமே இல்லைங்க. காலையில் மாலை போட்டு சாயந்தரம் மலை ஏறுறவங்கலாம் இருக்காங்க, அதுலாம் பலன் இல்லை. குறைந்தபட்சம் அரை மண்டலம் 24 நாளாவது நீங்கள் விரதம் இருந்து தான் மலை ஏறணும். அப்போ தான் நீங்கள் அந்த மலை ஏறினதனுடைய முழுமையான பலன் நம் உடல் நினைக்கும் ஆன்மாவிற்கும் கிடைக்கும். 24 நாள் இருக்கலாம், 44 நாள் இருக்கலாம், 48 நாள் இருக்கலாம், 90 நாள் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, 108 நாள் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 24 நாள் நீங்கள் மாலை போட்டு விரதம் இருந்து மலை ஏறது தான் சிறப்பு. காலில் செருப்பு அணியக்கூடாதுங்க. ஆனால் நான் போகிற வேலை, என்னுடைய பணி, எனக்கு யூனிஃபார்ம், நான் ஷூ போட்டாகணும் அப்படின்னா தவிர்க்க முடியாத காரணங்களால் நீங்கள் போட்டு தான் ஆகணும், போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் டியூட்டியில் இல்லாதப்போ நீங்கள் ஷூவை கழட்டிட்டு வெறுங்கால நடக்க ஆரம்பிச்சுடுங்க. இல்லை அது மனசுக்கு அழுந்தலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விரத முறையில் இருக்க ஆரம்பிச்சிடுங்க, மாலை போடாமையே. சபரிமலைக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி மாலை போட்டு நீங்கள் சபரிமலை யாத்திரை போகலாம். ஆனால் விரதத்தை கரெக்டாக கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய ஆன்மீகம் வாயிலாக ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்த நம் முன்னோர்கள் நம் ஆன்மாவையும் நம் உடலையும் சுத்தப்படுத்துறதுக்கான தெளிவான வழிமுறைகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே இதை கடைபிடிப்போம். வருஷத்துல ஒரு தடவையாவது 48 நாள் விரதம் இருந்து சபரிமலை யாத்திரையை போவோம். நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கடைசியில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். 48 நாள் ஒரு ஆண் மாலை அணிந்து விரதம் இருந்து தரையில படுத்து பூமாதேவியோட அருளாலையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அருளாலையும் இயற்கையின் அருளாலையும் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் பஜனை பாடி சுத்தமா இருந்து வந்தால் 48வது நாள் அவங்க மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆணும் பெண்ணும் ஒன்று சேரும் பொழுது குழந்தை வரம் உறுதியாக கிடைக்கும். இது ஒரு சயின்ஸ். ஆக குழந்தை இல்லாதவங்கள், குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சபரிமலை யாத்திரையில் இருக்கிற விரதத்தை முழுமையாக கடைபிடிச்சு முழுமையாக பயன்பட்டு வாருங்கள். அடுத்து இருமுடி கட்டுறது எப்படி, அதனுடைய வழிமுறைகள்,
இருமுடியை கட்டி நம்ம மலைக்கு போயிட்டு வரும்போது ஐயனுடைய முழு அருள் நமக்கு கிடைக்கிறது எப்படி அப்படிங்கிற தகவலை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இன்னும் சபரிமலை நாதன், ஐயப்ப சுவாமி, பம்பா வாசன், ஹரிஹர சுதன் அவருடைய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. நன்றி.